மேதைன்ற சொல்லுக்கு மறுபெயரா ஒருத்தர் இருந்தாருன்னா அது லியனார்டோ டா வின்சி தான். அவரோட காலத்துல வாழ்ந்தவங்களே இவரோட அறிவு மனுஷ சக்திக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. லியோனார்டோவ பாலிமேத், அதாவது பன்முக அறிஞருக்கு ஒரு சரியான உதாரணமா சொல்லலாம். உண்மையான ரெனேசான்ஸ் மேன் இவர்தான். அவரோட திறமை வெறும் ஒரு துறையில மட்டும் இல்ல, கலை, அறிவியல்னு எல்லாத்துலயும் கொடிகட்டி பறந்திருக்கார். அவருக்கு பல விஷயங்கள்ல ஆர்வம் இருந்தாலும் உலகம் அவரை முதல்ல ஒரு ஓவியரா தான் கொண்டாடுச்சு. கடைசி விருந்த ஓவியத்துல அந்த துரோகத்தோட தருணத்தை, அந்த உணர்ச்சிகளை அப்படியே உயிர்ப்பிச்சிருப்பார் பாருங்க. அப்புறம் மோனா லீசா, பல நூற்றாண்டுகளா உலகத்தையே கட்டி போட்டிருக்கிற ஒரு மர்மமான புன்னகை. சரி, எப்படி அவரோட ஓவியங்கள் இவ்வளவு தத்ரூபமா இருக்கு? அதுக்கு காரணம் இந்த டெக்னிக்ஸ் தான். 2017 அவரோட சால்வதார் முண்டி ஓவியம் சாதன விலைக்கு போச்சு. உலகத்திலேயே அதிக விலைக்கு போன ஓவியம் இதுதான். ஆனா லியோனார்டோ வெறும் ஓவியர் மட்டுமில்ல, அவருக்குள்ள ஒரு தீவிரமான விஞ்ஞானியும் ஒழிஞ்சிருந்தாரு. மனித உடம்ப புரிஞ்சுக்க அவர் 30க்கும் மேற்பட்ட சடலங்களை அறுத்து ஆய்வு செஞ்சிருக்காரு. இது அப்ப ரொம்ப சர்ச்சையான விஷயம். அவரோட ஆய்வுகள் மூலமா 240க்கும் மேற்பட்ட உடற்கூறியல் வரைபடங்களை வரைஞ்சாரு. அதுவரைக்கும் யாரும் அப்படி பண்ணதில்ல. மட்டும் அவர் இதையெல்லாம் வெளியிட்டிருந்தா மருத்துவமே பல நூற்றாண்டுகள் முன்னாடி போயிருக்கும். அவரோட இந்த விஞ்ஞான ஆர்வம்தான் ஒரு கண்டுபிடிப்பாளரா அவரை மாத்துச்சு. எதிர்காலத்தையே டிசைன் பண்ண ஆரம்பிச்சாரு. அவரோட நோட்புக்ஸ்ல பறக்கிற மிஷின்ஸ், போர் வாகனங்கள், ஏன் ரோபோக்களுக்கான டிசைன்ஸ் கூட இருந்திருக்கு. ஆனா இங்க ஒரு சிக்கல், அவரோட கற்பனைக்கு ஈடு கொடுக்கிற டெக்னாலஜி அப்போ இல்ல. அவருக்கு இருந்த முடிவில்லாத ஆர்வத்தால அவரோட பல பெரிய ப்ராஜெக்ட்ஸ் முடிக்கப்படாமலே போயிடுச்சு. அவரோட வாழ்க்கை பயணம் இத்தாலியில ஆரம்பிச்சு பிரான்ஸ் வரைக்கும் போச்சு. அங்கே அரச குடும்பமே அவரை கொண்டாடுச்சு. அவரோட நெருங்கி பழகுன பிரான்ஸ் மன்னரே சொல்லியிருக்கார், லியோனார்டோ அளவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் உலகத்திலே பொறக்கலன்னு. கலையையும் அறிவியலையும் ஒன்னா சேர்த்து கிட்டத்தட்ட 13,000 பக்க குறிப்புகளையும் வரைபடங்களையும் விட்டுட்டு போயிருக்கார். அப்போ ஒரு கேள்வி வருது, பாதி வேலைகளை முடிக்காம விட்ட ஒருத்தரால எப்படி உலகத்தையே மாத்த முடிஞ்சது?